சொல்கிறார்கள். உண்மைதான். காரணம் என்ன? இங்கு நல்லதொரு அரசு தேவைப்படுகிறது. மன்னன் இல்ல நாடு மயான காடு என்று சொல்வாங்க. நீதி நேர்வு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிலையான ஒரு அரசு ஒன்று தேவைப்படுகிறது. இப்போது வாலி அண்ணா கிடையாது. இந்த நாட்டுக்கு ஒரு அரசு தேவைப்படுகிறது. குலகுருவார்த்தை கட்டி இந்த நாட்டுக்கு நான் முடிவு கொள்கிறேன். அப்படியாகட்டும். சிட்டு விழா விளங்கிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என் அண்ணன் அமர சிம்மாசனம் இது. இதன் மீது அமர்ந்து நீதி நேர்மையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் புதிய வழியில் செல்லக்கூடாது. மக்களுக்கு எந்த வகையில் தீங்கு செய்யக்கூடாது. மக்களுக்கு ஆதரவாக அப்போது உதவி செய்வதனுடைய கடமை. இந்த ஆட்சி பொறுப்பினை ஏற்றிருக்க மிக்க மகிழ்ச்சி. இருந்த போதிலும் என் பக்கத்தில் இந்த ஆலோசனை சொல்லக்கூடிய அமைச்சர் ஒருவர் தேவைப்படுகிறது. அப்படியா? என்ன செய்ய வேண்டும்? நீங்களே இந்த பொறுப்பு ஏற்றுக் கொள்ளுங்கள். அப்படியா? நீங்கள் எப்போ எப்போன்னு இருக்கிற போல இருக்குது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா? போதும். இல்லை இல்லை, ஒரு வார்த்தை இருக்கட்டும் என்று சொல்லி பார்த்தேன். ஆனால் ஏற்றுக்கொள்கிறாய். அமைச்சராஜேயன் ஐயா, இந்த ராஜ அலங்காரத்தை என் மனைவிற்காக உரிமை அவரிடத்தில் சொல்லிவிட்டு பிறகு நாம் இருக்க நாட்டு மக்களை பொறுப்போடு பாதுகாக்கலாம். அப்படியாகட்டும். சரி சரி, எதிர்பார்க்கலாம். அதான் என்ன இது? என்றும் இல்லாமல் என்று நவரத்தின முடியோடு வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? அத்தான் இந்த முதல் இந்த கோட்டைக்கு நான் தான் ராஜா. அப்படின்னா ராணி. காரணம் என்ன தெரியுமா? கொடிய மாயாவி அரக்கணத்தில் சமரிக்கை செய்யும் சமயத்திலே அண்ணன் அரக்கனானவன் நமது அண்ணாவை கொண்டு விட்டான், மடித்து விட்டான். வாலி மாமா இருந்து விட்டாரா? ஐயோ மாமா, என்ன செய்வது? மாண்டவர மாநிலத்தில் வரப்போவது கிடையாது. மாண்டவரே தான். ஆகினாலே மக்களின் நன்மைக்காகவும் குலகுருவாகி ஜாம்பவத்தின் ஆற்றை கேட்டு இந்த நாட்டை முடித்துட்டு கொண்டேன். அமைச்சர் பொறுப்பு ஆஞ்சநேயருக்கு ஒப்படைத்தேன். இந்த கோட்டைக்கினை தான் பட்டத்தரசி பாரிஜாத பூவே சர்வ ஜாக்கிர கவலைக்கு சொல்லுது. எத்தனை துன்பமெல்லாம் பட்டாலும் என் அருமை தம்பி சுக்கவை சந்திக்க வேண்டும். வரேன். அடைக்கப்பட்டிருக்கதே, இது யார் செய்த வேலையா இருக்கும்? ஓ, என் நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு பகைவனா? அது யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன? இந்த கற்களும் முக்களும் வாய்ப்படி அடைக்கப்பட்டதை தகர்த்தெறிந்து விட்டு புறப்படுதே நாட்டுக்கு.
மகாராணி என் மனைவி தாரை. இந்த இடத்துல யாரு மகாராஜன் யாரு மகாராணி? சரி, வீதி வேலை பார்த்து விட்டோம். அரண்மனைக்கே சென்று பார்க்கலாம். அந்த ஆண்டவனால முடியாது. அரண்மனை சிம்மாசனத்திலே மேடையின் மேல் முகம் ஒன்று ஆகி சிங்கமாண்ட அரியணையிலே சிறுநரியாக நீ அமர்ந்தாயே, அதுக்காக வருத்தப்படலடா. மக்கள் அனைவரும் மகாராஜன் வாழ்க மகாராணி வாழ்கன்னு சொல்றாங்க. அங்குதான்டா நான் சந்தேக கண்கொண்டேன். மகாராஜா நீ இருக்கின்ற என்றால் மகாராணி என்பது யாரு? நீயா? நீ
ஆனால் மகாராணி எங்கே? என்னாச்சவா? தெரியாதா? என் மனைவிக்கு என்ன செய்திங்க? வெள்ளைத்தாலை வெடித்து ஆ. மூளையிலே முக்காடிட்டு போட்டி ஆ. மூளையா கொடுக்க வச்சுட்டோம். தாலி அடக்க வச்சுட்டீங்க. அந்த போச்சு. ஆ? டேய் தம்பியடா நீ. அண்ணா ஆ? அண்ணா அண்ணன் பொண்டாட்டி தாலியை அடக்கிறதுக்கு எத்தனை நாளா காத்திருந்தீங்க? இதுக்கெல்லாம் உடனே நீ போயிருந்த. ஐ, ஐ. மனைவி தாலி அடக்கணும். அண்ணா. இல்ல, நீ இந்த சிம்மாசனத்தை அமரணும். அண்ணா ஆ. இந்த சிம்மாசனம் மீது அமர்வதற்கு எனக்கு ஆசை கிடையாது. ஆ. கால சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் இது அமர வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. ஆ. அண்ணா நான் ஒழுக்கமானவன் அண்ணா. ஆமா. உன் சொல்லை மீறி இதுவரைக்கும் நடந்தே நடந்ததே இல்ல. இப்ப மாறிட்டியே. அண்ணா ஆ. தாய் ஒன்றாடுறதால் தந்தை இரண்டு. எப்போதும் வாக்கு மாறியது கிடையாது. ஆ. கால சூழ்நிலை என்ன தெரியுமா? ஆ. குலவு குரு ஜாமு வந்து இருக்கிறாரு. யாரு யாரு யாரு? குரு ஜாமு வந்த ஏடா போய. அரடி முகப்படுத்தவன். அவன் பூரிய வார்த்தை கேட்டு. ஐயா. அவன் பூரிய வார்த்தை கேட்டானா மணிக்கு சுத்து. வார்த்தைபடியாக ரத்தம் பீரிட்டு வருகிறது. அண்ணா மாண்டு விட்டார். ஆ. புரிய மாயாவி அரக்க வந்த நமக்கு ஆபத்து ஏற்பட உடைய குலதுவாரத்தை மூட விட்டு ஆரம்பித்தார். கற்களை முக்கள் போட்டு அடைத்தது நீங்க தானா? ஆமண்ணா. ஏய். நாட்டு மக்கள் அனைவரும் மன்னர் தேவை என்று அனைவரும் கூக்குலைத்தார்கள். ஆ. இந்த நாட்டுக்கு ஒரு அரசு தேவை என்று குலகுரு வார்த்தை கேட்டு இந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு எனக்கு தான் அவர் தான் ஏற்பாடு செய்தார்னா. ஒருவேளை ஆ. மாண்டவன் மாயாவி, ம். தப்பி வந்தவன் நானு. எனக்கு வழி தெரியலனாக்கா அந்த பிளத்துவாரத்தோடு நான் போய் சேரணுமா? அண்ணா இதுதான் நீங்க வந்து திட்டமா? மாமா, இப்ப மட்டும் நான் கேட்டு போச்சு. இந்த நாட்டு மணிமகத்தை நீங்களே சுட்டி கொள்ளுங்க. ஏய், பார்த்தாயா? என்ன அறிவாளியா? என் குலமகள் திருமகள்டா. ம். என் தம்பிக்கேற்ற மனைவி. ம். ஒரு ஊரா போனேன். ம். தேடி தேடி எல்லாம் என்னுடைய பாத ரட்சையே 10 தாண்டிச்சு. உங்களுக்கு தானே அது பொறுப்பு. நீங்க தானே ஏன்னா தம்பிக்கேற்ற மனைவியாக இருக்க வேண்டும், அழகு நிறைந்தவளாக இருக்க வேண்டும், வாயற்படி கேட்ட விளக்கு, அடடட குங்குமச்சிமிழோடு காட்சியளிக்கும் என் தேவி இப்படிலாம் இருக்க கற்பனை செய்தவன். அவ கூறிய வார்த்தை பார்த்தாயா? சரி, அவன் நீதிவான் தான், நியாயமானவன் தான், சரிண்ணா. அவருக்கு நல்ல புத்திதான். சரிண்ணா. இந்த மணிமுடியே நீங்க நான் ஏற்றுக்கணும். ஆமா, இரு. இந்த நாட்டுக்கு மகாராஜா நீ, ஆமா. மகாராணி உன்னாடி. சரி, மந்திரின்னு ஒருத்தர் இருக்கணும். அமைச்சர் ஆலோசனை சொல்வதற்கு ஏங்க இருக்கிறாரு. எங்க இப்ப யார் அவரு? இதோ வராரு. ஆச்சா. அச்சனையா. மாமன்னர் சுக்ரீவன் வாழ்க. மாமன்னர் சுக்ரீவன் வாழ்க. அனைத்து மக்களை வாயார வாழ்த்துகின்றனர். வரும்போது வான சத்தம் கேட்டா? ஐயோ, நீங்க மன்னராணி பாருங்க. வரும்போது வான வெடிக்கினா வாணிக்கு அப்படியே அப்படியே என்ன சத்துனே தெரியல. நல்லா நாட்டு வெடி இருக்கும். இப்பதான் எங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இப்ப வான வெடிக்கணும் கொஞ்ச நேரத்துல நாட்டு மக்கள் நமக்காக வெடிச்சுக்காங்க வெடி. சமாச்சாரம் தெரியுமா? என்ன தெரியும் சொல்ல சொல்லுங்க. இருக்கிற வாலி. ஆமா, அவர்தான் செத்து போயிட்டாரு. ஐயோ நான் என்னதான் சொல்றேன். அடே, நீங்க வேற கம்முனுங்க. அண்ணன் செத்துட்டாரு. அண்ணி கூட்டுமே ஒரு பக்கம் உட்கார வச்சு அனைத்து பொறுப்பு நாம எடுத்து நாம தான் நாட்டை வழி நடத்துறோம். நான் என்னதான் மக்களுக்கு எந்த குறை கம்முனு அவர் என்ன சொல்ல வர சொல்லி கேளுங்களேன். அண்ணா இருக்கிறார வாலி. அவர்தான் செத்துட்டாரு. ஐயோ சரி, அவரே செத்துட்டாரு. அவர் செத்துட்டாரு. சரி, போன போட்டோம். போன போட்டு விடுங்க. அதை கொஞ்சம் ஒரு பேசுங்க. முக்கியமான சமாச்சாரம். என்ன? இந்த பக்கமா கொஞ்சம் நோக்கி அதோ நிக்கிறாரு. அவர் யார் பாரு. ஏய், இடத்துக்கு இடமான கூடி இவன் கட்சி விட்டு கட்சி தாவரா பாத்தியா? எங்கடா போறீங்க? ஏய், விடுவதில்லை. ஏன்னா பெண் பித்த நீ இல்லை, நித்திய பிரம்மச்சாரிணி. ஆனாலும் இந்த 2 பேரையும் பிரிக்கணும்ன்றதுக்காக இந்த வேலை செய்திருக்கியா? தலைவா, நீ செத்துட்டுன்னு நினைச்சேன் தலைவா. நான் செத்துட்டேனே போயிட்டேன். செத்துட்டுன்னு முடிவே பண்ணியாச்சு. சரி, போகட்டும். இந்த நாட்டுக்கு அமைச்சர் யாரு? நான் தான். பரவாயில்ல. கோல் எடுத்தால் கூத்தாடும் குரங்கினம் நம்ம எல்லாரும் அலட்சியமா பேசுறாங்க. இந்த சிம்மாசனத்துக்கு 4 கால் நிக்கிற இந்த இடத்துக்கு எத்திரி போட்டி என்ன சமாச்சாரம்? சரி, அதெல்லாம் பத்தி தெரியாத விஷயம். இந்த நாட்டுல மணிமுடி சூட்டி அழகு பார்ப்பது என் தம்பி இல்லையா? ஆமா. என் மனம் என்னாச்சு? மனுஷி முக்காடு போட்டு மூணில உட்கார வச்சு. ஏண்டா, கணவன் உயிரோடு இருக்கும் போதே இந்த நிலைமை இந்த பெண்ணுக்கு நடக்கலாமா? தலைவா, நீ தான் செத்து போயிட்டியா? நான் தான் செத்து போயிட்டேன். அப்படிதானே சொன்னாங்க. சொன்னா சொல்வா பேச்சு கேட்டு முடிவு செஞ்சுட்டீங்க. சரி, போகட்டும். தம்பி, அண்ணா உன்னை அடிச்சே துன்புறுத்தேன். ஆமாண்ணா. அடிக்கும் இந்த குடிமை உண்டு, அனைக்கு ஊறி போட்டுடா. அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான்
வாசனை அப்படி இருக்கணும். தம்பி ஆமாண்ணா நாடாள குடியினர் ஆமாண்ணா எனக்கு பிறகு நீதானே ஆள போற ஆமாண்ணா தம்பி அண்ணா ஒரு நேரத்திலே நான் எதை கேட்டாலும் அண்ணா உனக்காக கொடுப்பேன் உனக்காக எதையும் செய்வேன் சொன்னியே இப்ப நான் கேட்கிறேன் இப்ப சொல்ல மாற மாட்டேன் ஏன்? உயிர் ஒண்ணு இந்த உயிர் ஒண்ணு சத்தியம் இந்த உயிர் ஒண்ணு அதெல்லாம் வருவனா அதெல்லாம் வேணுமானது பிறகு நான் கேட்கிறேன் எதை கேட்டாலும் சத்தியமா எதை கேட்டாலும் தண்ணி அனுப்பி சத்தியம் 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 என்ன வேணும் கேளுங்க உரிமையா கேளுங்க தம்பி உரிமையா கேளுங்க தம்பி ஆ. அட சிந்தனை ஆ. அட சிந்தனை அட சிந்தனை செய் ஆ, ஆ. நீ முடிவெடுத்து கொடுத்தா நடக்கும் ஆமாண்ணா. அட சிந்தனை அட சிந்தனை சிந்தனை நான் இனிமேல் என்ன செய்ய போறேன் இளமையே ஊஞ்சலான இந்த சித்திரமுடி அண்ணன் ஆண்டாள் என்ன தம்பி ஆண்டாள் என்ன இந்த சித்திரமுடி எனக்கு எதை கேடா உங்கள் ஏய் நீ அண்ணனாடா உன்னை உனக்கு புத்திக்குதாடா உனக்கு ஆரம்பத்தில் உனக்கு புத்திக்குதா ஆ? என் மனைவி கேட்கிறே இது எந்த வகை நியாயம் எப்படி எந்த வகை நியாயம் உனக்கு அறிவு இருந்தா இந்த வார்த்தை நீ கேட்கலாமா ஆ, உன் கேள்வி சரிதான் ஆ, இப்ப நான் கேட்கிறேன் ஆ. எனக்கு இந்த மணிமுடியை சூட்டிக்கோன்னு சொன்னியே ஆமா மகாராஜனா நான் அமர போறேன் சரி என் பக்கத்துல மகாராணியா யார் அமரணும் உன் சௌகரியா எதனா ஏற்படுத்திக்கா என் மனைவி எனக்கு உரிமையாய் போயிட்டா ரெண்டாம் தானே ஏற்கனவே எனக்கு உரிமையாயிட்டா என் மனைவியை முக்காடிட்டு ஆ. மூளையில விட்டு வெளியே வர பண்ணிட்டீங்க ஆமா. மகாராணியா அமர்வது யாரு உன் சௌகரியம் எஞ்ச ஆ, ஆ. அப்படின்னாங்க ஆ. எனக்கு மகாராணி அமர்வது ஆ. உன் மனைவி உரிமையை கேட்கிற புத்திக்குதாடா உனக்கு? ஏய், உனக்கு புத்திக்குதாடா? ஏன்? முன்ன பிறந்தவன் அண்ணன் எனக்கு நீ. ஒரு வகையில நண்பனாவும் இருக்கலாம் ஆ. ஒரு வகையில மகனாவும் இருக்கலாம் நீ சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குதுனாக்கா அது ஒரு சொல்லக்கூடியவன் முன்னே முளைத்த காதை விட பின்னே முளைத்த கொம்புக்குதான் வலிமை அதிகம் சொல்றாங்க அவனுடைய ஆற்றல் அறிவு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆ. தவறு எங்கு நடந்தது எப்படி நடந்தது ஆ. இந்த தவறுக்கு யாருக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம்னு சிந்தனை செய்யணும் ஆனே. அதை விடுத்து என்னுடைய மனைவி உரிமையை கேட்கிறேன் ஆ. உனக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கு உரிமையோடு தான் கேட்கிறேன் ஆ. நான் மகாராணியா பக்கத்துல அமரணும் முடியாதா முடியாது. இனி விட மாட்டேன் உங்களை சித்திரவதை செய்தாலும் ஏய். செய்வதை தவிர உங்களை தனியா விட மாட்டேன் ஆப்படா, வரமா. சரி வீரம் இருந்தால் ஆ. உன் மனைவி நீ காப்பாத்துனா ஆ. நீ காப்பாத்திட்டு போ என்னோட சம செய்வா பார்க்கலாமா வாடா அத்தா